Hello students, welcome to the video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அதாவது அக்கௌண்டிங்கோட எய்ம் என்ன, கோல் என்ன, எதுக்காக நம்ம அக்கௌண்டிங் போடுறோம், அதுக்கான தேவை என்னன்றதை பார்ப்போம். நோக்கத்தை நான் இதில் லைன் பை லைனாக ரீட் பண்ணி உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போது இதை மாதிரி புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக ஸ்கூலில் படித்தோம் மெமரைஸ் பண்ணி எழுத தேவையில்ல. நீங்கள் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹெட்டிங் என்னவோ அதை அழகாக கொடுங்க. அதுக்கு அடுத்து நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன், மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கேன் கீவேர்ட்ஸை தரவாக படிச்சுக்கிட்டு அந்த கீவேர்ட்ஸை வச்சு ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க. காலேஜ்லலாம் நீங்கள் லைன் பை லைனாக மெமரைஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Objectives of accounting may differ from business to business depending upon the specific requirements. However, the following are the general objectives of accounting. அதாவது அக்கௌண்டிங்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிஃபர் ஆகும். எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அவங்க மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து அவங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். என்ன டிஃபர் ஆகும்னு பார்த்தோன்னா, அக்கௌண்ட்டை 3 டைப்பாக சொல்லலாம். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் சொல்லலாம், காஸ்ட் அக்கௌண்டிங் சொல்லலாம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லலாம். ஒவ்வொரு அக்கௌண்டிங்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டான அக்கௌண்ட்ஸ். ஒன்று ஃபைனான்ஸை பற்றி பார்த்தா அது ஃபைனான்ஸ், நம்ம ப்ராடக்ட்டை காஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறது காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் டிசிஷனை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அந்த ஒவ்வொரு அக்கௌண்டிங்கும் அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு தேவையானதாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஆனால் எல்லா அக்கௌண்டிங்க்குமே ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸும் காமன் தான். ஓகே, ஆப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே போகலாம். த ஃபஸ்ட் அண்ட் மெயின் ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அதாவது அக்கௌண்டிங் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக அக்கௌண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு கோல் வந்து ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் த அக்கௌண்டிங் ஒர்க். எப்போவுமே ஒரு இயர் எண்டில் ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுவாங்க. அதுக்கு நிச்சயமாக அக்கௌண்டிங் ஒர்க், அதாவது அக்கௌண்டிங் ரெக்கார்டெல்லாம் தேவைப்படும். த ரெக்கார்ட் ஹாவ் டு பி மெயின்டைன் சிஸ்டமேட்டிக்லி. சிஸ்டமேட்டிக்கல்னால் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் படி இப்படி தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு இருக்க ஃபார்மேட் படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். while maintaining the accounting record, the generally accepted accounting conventions and concepts are to be followed. அதாவது நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு இதை வச்சு ஃபார்மேட் பண்ண மாட்டாங்க. இப்போ யூஸ்வலாக என்ன ரூல் இருக்கோ, சிங்கிள் என்ட்ரி ரூலாக எல்லோரும் அப்ளிகேபிள் பண்ணுறாங்கன்னா எல்லோரும் அதில் தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும் எல்லா கம்பெனிஸ்க்கும். அதுவே டபுள் என்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எல்லா கம்பெனிஸும் அவங்களோட அக்கௌண்டிங் புக்கை அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது. தென் இந்த ரீசன்ட் இயர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இஸ் relegated to the lower level employees. Still the required guidance has to be provided them as when necessary. அதாவது இப்போது ரீசன்ட் இயர்ஸாக கரண்ட்டாக இந்த அக்கௌண்ட் அண்ட் புக்ஸ் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு கம்பெனியில் இருக்க லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ் தான் இந்த அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. டே டு டே டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் அவங்க தான் என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கான கைடன்ஸை கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்டிங் ரெக்கார்டுக்காக நம்ம அக்கௌண்டிங் பண்ணுறோம், அது ஒரு எய்ம். தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா, எவ்வளோ கிடைக்கிது, இல்லை நம்ம பிஸ்னஸ் லாஸில் போதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்ம பிஸ்னஸை யாராவது லாஸில் போகிற பிஸ்னஸை கண்டினியூஸாக ரன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. அந்த பிஸ்னஸை எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு பிஸ்னஸுமே ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணி தான் நடத்துவாங்க. அதுக்கு அந்த ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது அந்த இயருக்கு அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா அக்கௌண்ட்ஸை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அக்கௌண்டிங் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அசர்டைன் அண்ட் ரிவியூவல் த நெட் ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆஃப் பிஸ்னஸ். நான் சொன்ன பாயிண்ட்டு தான். அக்கௌண்டிங் எதுக்காக போடுறோன்னா நெட்டாக மொத்தமாக நமக்கு லாபம் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். வேரியஸ் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் லைக் ஓனர்ஸ்,
Management, investors and creditors should be supplied with the results of operation as per the specific requirements. அதாவது நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து ஓனர், மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டர்னால் நம்ம பிஸ்னஸில் ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க சொல்லலாம். தென் கிரெடிட்டர்ஸ் நம்ம பிஸ்னஸ்க்கு கடன் கொடுத்தவங்க, இவங்க எல்லாருக்கும் லாபத்தில் பங்கு இருக்குது. அதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸு மெயின்டைன் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது முக்கியமான விஷயம். While finalizing the accounts, objectives approach is essential, combined with the consistency and conservatism. நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுனால ஒரு கன்சிஸ்டண்ட்டான அக்கௌண்ட் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட் போகலாம். ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட் வந்து டெபிக்ஷன் ஆஃப் financial position. A true and fair view of the financial position should be presented. இப்போ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த கம்பெனியோட ரியலான ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்னன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். The properties and the asset possessed by the business should be shown at appropriate value as per the prevailing practices. The stack of the creditor and owner in the business should be clearly presented. All the material information must be clearly disclosed. அதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால ஃபைனான்ஷியல் பொசிஷன் நம்ம பிஸ்னஸ் என்னன்றதை நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிஸ்னஸோட அசட் என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த கிரெடிட்டர்ஸ் அண்ட் ஓனர் ஆஃப் பிஸ்னஸோட ஸ்டாக் என்ன அப்படின்னும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அக்கௌண்ட்ஸு கிளியராக டிஸ்க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, தென் ஃபோர்த் பாயிண்ட், ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் in years. Providing information has become the most important objective of accounting. அதாவது நமக்கு தகவலை தருது, நமக்கு இந்த பிஸ்னஸை பற்றின எல்லா விதமான தகவலையும் அக்கௌண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். The American Accounting Association has listed out the following purposes for which accounting should provide information. அதாவது அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் என்னென்ன கீழே உள்ள ஃபாலோவிங்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கௌண்டிங் மூலமா நம்ம என்னென்ன ஒரு அக்கௌண்டிங் எந்த விதமான இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேக்கிங் டிசிஷன். நம்ம கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா அது எதை வச்சு எடுப்போம்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் எடுப்போம். அதுக்கு அது நிச்சயமாக அக்கௌண்டிங் ரெக்கார்ட் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு, effectively directing controlling of an organization human and material resource. நான் முதலே சொன்ன மாதிரி தான் அக்கௌண்டிங்கில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஹியூமனும் அண்ட் மெட்டீரியலும் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேனோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. என்ன தான் மிஷினரிஸ் இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் மஸ்ட்டு. அதே மாதிரி நமக்கு ரிசோர்ஸும் மெட்டீரியல் ரிசோர்ஸும் முக்கியம். அது ரெண்டும் எப்படி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்மளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். தென் தேர்ட் வந்து மெயின்டைனிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கஸ்டடியன்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற தகவலையும் அக்கௌண்ட்ஸ் சொல்லும். ஃபெசிலிட்டேட்டிங் ஆஃப் சோஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் கண்ட்ரோல். இதனால் நம்மளோட பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ணிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த நாளும் தான் அக்கௌண்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ், மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். இது வந்து இந்த 3 அக்கௌண்ட்ஸுக்குமே காமன் தான் ஆப்ஜெக்டிவ்ன்றது. பட் ஒவ்வொரு அக்கௌண்டிங் பற்றி ஸ்பெஷலைஸாக பண்ணி கேட்கும்போது டிஃபர் ஆகும். ஜென்ரலாக ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் கேட்டால் இதை எழுதுங்க. இந்த 4 பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணி காமிங்க. கீவேர்ட்ஸை படிச்சுக்குங்க. கீவேர்ட்ஸையும் ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ இதே மாதிரி ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கோட வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.